2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்ததில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையுடன் 108 இடங்களில் வெற்றி பெற்று மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் விசிக, ஐயுஎம்எல் மற்றும் சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்பொழுது ஆட்சியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் தலைமையிலான அமைச்சரவையில் இன்று விரிவாக்கமானது செய்யப்பட்டது. இதில் மொத்தம் 23 அமைச்சர்களுக்கு இடம்பெற்றிருந்தனர். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 9 பேர், அதாவது அன்று மே 10ஆம் தேதி அன்று 9 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதுவரை தற்போது அமைச்சரவையில் 32 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக இந்த அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் இன்றைய தினம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை செயலகத்தை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கான அலுவலகங்களானது தற்போது ஒதுக்கக்கூடிய பணிகளும் அதிதீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு துறைகளுக்கான அதாவது அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த துறை அதிகாரிகளுடனும் தற்போது அமைச்சர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் துறை குறித்து ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அதிகாரிகள் தற்போது விளக்கமானது அளித்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் பிற்பாடுதான் அதாவது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலாக்காக்கள் இருந்து அதிகாரிகள் மூலம், அதாவது இந்த இலாக்காக்களில் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பது குறித்துதான ஒரு ஆய்வுக் கூட்டங்களும் தற்போது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக புதிய அமைச்சர்களை அதாவது வரவேற்கும் வகையிலும், அதே மட்டுமல்லாமல் புதியதாக பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளும் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வர தொடங்கியிருக்கின்றனர். ஒவ்வொரு இலாக்காக்களில் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சர்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தற்பொழுது பூங்கொத்து கொடுத்து புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையானது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலும் புதிய அமைச்சர்களை இன்று முதல் பதவியேற்க ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து அதாவது மிகுந்த எதிர்பார்ப்பானது தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ், சென்னை.